நான் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணத்தூர் தொகுதியை உட்பட்டு இந்த எஸ்ஐஆர் கொடுத்து பேசலான்னு இருக்கேன். எங்கள் வாக்குச்சாவடி பாகம் வந்து 209 கீழ்பண்ணத்தூர் தொகுதி. மொத்த வாக்காளர் லிஸ்ட்டு வந்து 22/1/2024 விட்டது லிஸ்ட்டு படி வந்து 787 பேர் இருக்கிறாங்க. அதில் ஆண்கள் வந்து 379, பெண்கள் 408, 787 மொத்தம். ஆனால் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து செத்து போனவங்க வந்து ஒரு 20 பேர் மேலே இருக்காங்க. இந்த ஊரில் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க வெளியூருக்கு, அவங்க பேர் இங்கேயும் இருக்குது, அந்த ஊர்லேயும் இருக்குது. அப்படி பார்க்கணும்னா ஒரு 30 பேர் கிட்ட அவங்க வருவாங்க. டபுள் என்ட்ரி இருக்குது. இன்னும் சில பேர் வந்து இங்கேயும் ஓட்டு போடுறாங்க, சென்னையிலையும் ஓட்டு போடுறாங்க, அங்கேயும் கார்டு வச்சுருக்காங்க, வேறு ஊரில் அங்கேயும் கார்டு வச்சுருக்காங்க. பெங்களூரில் இருக்கிறவங்களும் இந்த ஓட்டு லிஸ்ட்டு அங்கேயும் இருக்குது, பெங்களூரில் இருக்குது. இனிமேல் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க என்ன இப்போ செய்வாங்க, இப்போ நிற்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து 100லேருந்து 130 பேர் இதில் நிற்கப்படும். அடுத்த லிஸ்ட்டு வரும்போது எனக்கு அநேகமாக திருப்தி வரும்போது 650லேருந்து 670க்குள்ளே தான் இருக்கணும். 100-120 ஓட்டு வந்து போயிடும் எங்கள் ஊரில். ஏன்னா வந்து டபுள் ஓட்டு ஏற்கனவே ஓட்டு போகிறோம், ஒரு ஓட்டு தான், ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு தான். அதான் நியாயமாக வந்து ஒரு ஓட்டு எங்கே போட்டாலும் ஒரு ஓட்டு ஊரில் போடணுமா, கல்யாணம் பண்ணி போனால் அந்த ஊரில் தான் போடணும். அதான் நியாயம். இந்த ஊரில் வந்து சொந்தக்காரன் நிற்கிறான், அவன் நிற்கிறான், அவனுக்கு ஓட்டு போடணும், அந்த கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடணும். அது நினைக்காது. உனக்கு சட்டம் என்ன சொல்லுது, உனக்கு ஒரு ஓட்டா, இந்த ஒரு ஓட்டு மட்டும் போடு, உங்கள் ஓட்டு ஒழுங்காக வருதா இல்லையான்னு உங்கள் கட்சிக்காரனே சொல்லுவேன். யார் யாரும் இருக்கிறாங்க, அந்த கட்சியிலலாம் பெரிய பெரிய ஆள் தான் இருக்கிறாங்க. ஆனால் சும்மா ஆள் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறேன். எஸ்ஐஆர் வந்து நல்ல விஷயம். அது தயவுசெய்து இந்த ஃபார்ம் கொடுத்தா ஃபுல்லப் பண்ணி கொடுங்க. ஃபுல்லப் பண்ணி தெரியலையா உங்கள் கட்சிக்காரனுக்கு கொடுங்க, அவங்க ஃபுல்லப் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு தெரியலாம். ஜெய்ஹிந்த், வணக்கம்.